வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் 3162 வேகன்சிஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் லிஸ்ட்டுக்கான லெட்டர் எப்பொழுது வரும், அதாவது இப்போ ஜிடிஎஸ் ரிசல்ட்டில் வந்து செலக்ட் ஆகாதவங்களுக்கான செகண்ட் லிஸ்ட்டுக்கான லெட்டர் எப்பொழுது வரும். அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது இப்போ 3162 வேகன்சிஸ்க்காக செலக்ட் ஆனவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்பொழுது நடக்கும். அடுத்தது செகண்ட் லிஸ்ட் வந்து யார் யாருக்கு கிடைக்கும் இப்படிங்கிற பல்வேறு விதமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் இருக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்பொழுது 3162 வேகன்சிஸ்க்காக செலக்ட் ஆனவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்பொழுது, அவங்களுக்கான கால் லெட்டர் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கால் லெட்டருக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. இப்பொழுது ஒரு 10 டேஸ்க்குள்ளே, மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் லெட்டர் வீட்டுக்கு வரும். அதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எப்பொழுது, தென் அதனுடைய டேட் எப்போ, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து வீட்டுக்கு கால் லெட்டர் வரலை அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் வரலை அப்படின்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்க்கு உடனே வந்து நேரடியாக போய் அங்கே நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வரலை, ஆனால் பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு லெட்டர் இந்த 10 டேஸ்க்குள்ளே வரலை அப்படின்னா உடனே வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, பிடிஎஃப்பில் வந்து உங்களோட நேம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரலை அப்படின்னாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் abpost.in அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் வந்து உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் செலக்டட் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த டவுட்டும் பட தேவையில்லை. ஏன்னா இந்த டவுட்ஸை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரலன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரலை அப்படின்னா தான் ப்ராப்ளம். ஸோ கால் லெட்டர் வந்து, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லெட்டர் வரல அப்படின்னா உடனே வந்து நீங்களும் வந்து ஹெட் ஆஃபீஸ், உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் அங்கே அவங்கக்கிட்ட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் ஆகாதவங்களுக்கான ஒரு சில தகவலை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து செலக்ட் ஆகாதவங்க, நான் வந்து 95% எடுத்திருக்கேன் எஸ்சி கேட்டகரி, 98% எடுத்திருக்கேன் பிசி கேட்டகரி. ஆனால் எனக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்டுக்கான லெட்டர் எப்பொழுது வரும், எனக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடாது. செகண்ட் லிஸ்ட்டுக்கான லெட்டர் வந்து எப்பொழுது வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்பொழுது செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ இனித்தான் வந்து கால் லெட்டர் வருது. இனித்தான் வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சில மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாபுக்கு வந்து போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணுற ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தென் காலேஜில் இனிமேல் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து சமச்சீர் கல்வியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஜாப்புக்கு போக மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், சரிங்களா, போக மாட்டாங்க. அப்படி போகல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் உருவாகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு, அதாவது 98.5ல் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஜாப்புக்கு போகல அப்படின்னா 98.4ல் நெக்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கேட்டகரி, அதாவது பிசியில் இருக்கிறவங்க வந்து 98.4ல், அதாவது 98.5ல் வந்து செலக்ட் ஆனவங்க போகல அப்படின்னா பிசி கேட்டகரியே 98.4 யாருன்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 99.2ல் இருக்கிறவங்க வந்து போகல அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் சேம் பிளேஸில் 98.1ல் நெக்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியில் யாராவதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து செகண்ட் லிஸ்ட்டுக்கான லெட்டர் எப்பொழுது வருங்கிறதுக்கான தகவல். ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்டு வந்து இப்பொழுது வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட வேணாம். அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து அடுத்து, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜாயின் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்துக்காக வந்து அவங்க எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
செகண்ட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல காலியாக இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ளே நடக்கும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ளே நடந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக லெட்டர் அனுப்பிச்சு தான் வந்து அவங்க உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து முழுமையான தகவல்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கான விடையை வந்து நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் வந்து இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரியில் இருந்துட்டு, அதாவது எஸ்சி கேட்டகரியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில் வந்து அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ரூரல் ஏரியாவில் வந்து அங்கே வாய்ப்பு இருக்குது. அதாவது செலக்ட் ஆனவங்க போகல அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பிசிஆர், எம்பிசி, ஓசி ஆர் எஸ்டி கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். செகண்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ளே தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு யார் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து இன்னும் 1 or 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் செலக்ட் ஆகிருக்குங்காட்டி அவங்க வந்து போக மாட்டாங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து செகண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே தான் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் யாரும் வந்து அவசரப்பட வேணாம். தென் லோவஸ்ட் மார்க்கில் இருக்கிறவங்க 85%, 90% இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறது வந்து வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் எல்லாருமே மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து 98, 99, 97, 96 இருக்கிறவங்க தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் லோவஸ்ட் மார்க்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து நம்ம தமிழ் ஜாப் ஃபைட் சேனலில் வந்து நாம் வீடியோவாக வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து அப்டேட்டடாக பார்த்துட்ருங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான வேலைவாய்ப்புகள் எப்போ வருதோ அதுக்கு நீங்கள் உடனே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.